இந்த பக்கம் இருக்க டிவோர்ஸ்டு சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை உயர்த்தி பிடிப்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இந்த பக்கம் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஒரு ப்ரௌட் சிங்கிள் மதர் அப்படின்னு எப்படி எல்லாம் முன்னிறுத்துறீங்க, எங்கெல்லாம் முன்னிறுத்துறீங்க? கேக்குறாருல சொல்லுங்கப்பா, சீக்கிரம் அள்ளி போடு அள்ளி போடு. நான் ஒரு லைஃப் கோச், நிறைய காலேஜஸ் போவேன். அதுல நிறைய பொம்பளை பசங்க கிட்ட பேச வேண்டிய நேரம் வரும். அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தைரியமா சொல்லுவேன், பி எ சிங்கிள் மாம், நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்ய முடியும், பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால சாதிச்சிட முடியும்னு நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது புரியுது, அங்கேயே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சிங்கிள் மாம்னு சொல்ற விஷயத்தை பத்தி பயப்படுறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதை ஏன் பெருமையா சொல்றீங்கன்னு. ஃப்ராங்கா இல்ல, சொன்னா நாங்க பெருமையா முட்டு கொடுக்குறோம் சொல்றீங்க. சார். இல்ல நான் பெருமையா சொல்றீங்கன்னா சொல்லவே இல்லை. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கனா? லெட் அஸ் பி வெரி கிளியர். நீங்கள் ஒரு மோட்டிவேஷன், ஓகே Tier 2 Tier 3 அப்படின்னா நான் ஏழ்மையான பேக்ரவுண்ட்லேருந்து ஜெயிச்சிருக்கேன், படிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்த ஒரு குடும்பத்தில் கஷ்டப்பட்டு படித்து ஜெயிச்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஏன் நீங்கள் ஒரு சிங்கிள் மாம்ங்கிறது அங்கே முன்வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? தனியா இருந்தாலும் அந்த பெண் மேல வரலாம், அதுக்கான எல்லாமே இந்த சொசைட்டில இன்னும் அவைலபிளா இருக்கு. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக நான் அதை சொல்லுவேன். கிழிச்ச இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்விடேஷன் எடுக்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹஸ்பண்டோட வாங்கன்னுவாங்க. அந்த இடத்துல அதை நம்ம சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் தனியாக தான் இருக்கேன், இப்போ நான் செப்பரேட்டடாக இருக்கேன், நான் என் குழந்தையோட நான் வருவேன். சோஷியல் மீடியாலுமே நான் வச்சிருக்கேன் ஒரு பேஜ், அது என்டையராகவே சிங்கிள் மாம் ஜேர்னி பற்றினது தான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் என் பையனை எப்படி நான் தனியாக வளர்க்குறேன் விதவுட் எனி ஃபினான்ஷியல் சப்போர்ட், என் பையனுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறதை பற்றி பேசுகிறதா அந்த பேஜ் ஃபுல்லாகவே இருக்கும். என்ன உனக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? இது ஒரு வேலைன்னு உட்காந்து பார்த்துக்கிறீங்க இன்ஸ்டாகிராமில். சார் ஃபேமிலிக்குள்ள நான் யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ எம் சிங்கிள் மாம்ன்றது சொல்றது. இதுல வேற டேக் ப்ரௌட் சிங்கிள் மாம். நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ஒரு சிங்கிள் மாமோட லைஃப் ஜர்னி எப்படி இருக்குதுன்றத நான் ரெகுலரா பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியம். இதில் இவர்கள் எங்கெல்லாம் அப்படி முன்னிறுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் அகைன்ஸ்ட் மென். நீங்கள் உங்களை பண்ணுற டார்ச்சரில் நீங்களே சரி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ செஞ்சுட்டேன் அந்த மாதிரி நீங்களே விட்டு விலகி வர மாதிரி தான் இருக்கும். ஆம்பள மாமா ஆன் நெடில் டிவோர்ஸ் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு. அந்த சமயத்தில் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் வந்துட்டு ஒரு அப்பா தான். அது என்ன எனக்கு குழந்தைங்க மேலே பாசங்கள்லாம் இருக்காதா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எனக்கு எமோஷன்லாம் கிடையாதா? ஆனால் அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு அப்பா கிட்ட இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிரிச்சுட்டு போயிட்டு சிங்கிள் மாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எனக்கு போக ஆசை இருக்காதா? என் குழந்தையோட பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. என்ன படிக்கிறா, அவ எப்படி இருக்கா, அதெல்லாம் பார்க்க தெரியாதா? காசை மட்டும் என்கிட்ட வாங்கிட்டாங்க செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கடைசி எப்போ பார்த்தீங்க உங்கள் பொண்ணை? 2017. என்ன வயசில் இருக்கப்போ? 9 மாதம் குழந்தையா இருக்கும்போது. 9 வருஷமா பார்க்கலையா? 9 வருஷமா பார்க்கல சார். உள்ள சார் ஒரு குழந்தைய பெற்றுட்டேன். கோர்ட்டில் வந்துட்டு வெஸ்டேஷன் ரூம் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு அப்பா வந்துட்டு பிள்ளையை பார்க்குறதுக்கு மாதத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 டைம் பார்க்குறது, ஒரு 1 hour விட்றதுக்கே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதான் ரியாலிட்டி. ஒரு 9 வயசு குழந்தை எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ நான் என் குழந்தை முன்னாடி போய் நின்றா கூட அங்கிள்ட்டு தான் கூப்பிடுவேன் என்ன. சாரி துரை அங்கிள். இப்போ எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. 5ஆவது நிக்கல பங்காளி, அச்சாவில் நிக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு அந்த நினைப்பு வந்துட்டு போவோம் எனக்கு. நான் அப்புறம் திரும்ப மேரேஜே பண்ணிக்கல. நல்லபடியாக இருக்கணும். பார்த்தா வந்துட்டு என்ன பண்ணுவேன், லைக் எப்படி கண்ணீர் விட்டுரும் நிச்சயமா. சோஷியல் மீடியாவில் நான் ப்ரௌடாக நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்டில் நீங்கள் சொல்லி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அந்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து அதான இம்பாக்ட் வந்து சொசைட்டியில் இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஐ டோன்ட் கேர். So you celebrate freedom only. Adjustment இல்லனா கடைசியா எல்லாரும் அனாதை. அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒரு லிமிட் இருக்குது. தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். தனியா ஒரு அப்பாவால குழந்தையை வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஒரு அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, குழந்தை ஜெயிக்குதா அதுதான் முக்கியம். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. நீங்க குழந்தையோடய இருக்கீங்க, அதை செலிப்ரேட்டும் பண்றீங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு எனக்கு சம உரிமை இருக்கு, என்ன நான் பார்க்க கூட அலோவ் பண்ணல ஏன்னு அவர் கேட்குறாரு. அவரும் சிங்கிள் ஃபாதர் தானே.
சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. கோர்ட் ஆர்டர் படி குழந்தைங்கள அவர் பார்க்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணா நான் கூட்டிட்டு போய் காமிக்கணும்ட்டு. பட் குழந்தைங்க விரும்பல அவரை பார்க்கறக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 6 வயசு குழந்தை ஒன்று, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். ஒரு 6 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் அப்பா பார்க்க விரும்பலன்னு சொல்லுமா என்ன? அவருடைய அனுசரணையும் அந்த பிள்ளைக்கு அனுசரணை, அந்த பிரியமும் அந்த பிள்ளைக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? தேவையில்லை. அப்ப நீங்களே வந்து அப்படிலாம் இல்லப்பா, ஏதோ எங்களுக்குள்ள சண்டை, நாங்க ஒருத்தர் பிரிஞ்சு நாங்க இருக்கோம். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நீ அப்பாவை போய் பார்க்க கொள்ள இரு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அதுல விருப்பம் இல்லை சார். அதை மட்டும் சொல்லுங்க அப்ப உண்மையை. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எனக்கு என் குழந்தைங்கள வச்சு திரும்ப எங்க லைஃப்குள்ள வந்து அவர் உங்க லைஃப்ல வர வேணாம். ஒரு பிரச்சனை அவர் வரும். வரலாம், அவ்வளவுதான். அப்ப மேட்ரு சிம்பிள். புரிஞ்சு போச்சு. பிள்ளைங்களை பார்க்கறேன் போறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க அதை கட் பண்ணிட்டீங்க. ஆமா, மெயின் ரீசன் இதுதான் சார். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மதர்னாலே மதர் தான். அது சிங்கிளா இருந்தா என்ன, ஜாயிண்டா இருந்தா என்ன, மதர்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், எல்லாமே தியாகம் தான். அப்படி அப்படி கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இன்னத்து கிளம்புவேன். இல்ல நான் சிங்கிள் மதர்னு சொல்லிக்கிறதுல ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் சிங்கிள் மதர்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்றீங்க? சபாஷ், சரியான போட். ஸோ எப்படி நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்றது நார்மலா எடுத்துக்கிறாங்களோ, ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சிங்கிள் மாம், ப்ரௌட் மாம் எல்லாம் ஓகே. ஆனா தந்தை அவங்க அப்பாக்கள் வந்து பிள்ளைகளோட நெருங்கவே முடியலன்னு அவர் சொல்றாரு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இருந்தா அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க சார். அவங்க சைட்ல இருந்து எந்த எஃபர்ட்ஸுமே கிடையாது சார். இல்ல என் குழந்தை என்ன கிளாஸ் படிக்குது, என்ன ஸ்கூல் படிக்குது, எங்க கிளாஸ் இல்ல நான் டீச்சர் பேர் கேக்குறது வீக்லி வந்து பாக்குறது அது மாதிரி பாக்குறாங்களான்னு கேக்குறேன். இந்த மாதிரி டஃபஸ்ட் டைம்லலாம் என் கூட இல்லை, என் குழந்தை கூட இல்லை, எந்த ஃபினான்ஷியல் இதுவும் சப்போர்ட் பண்ணல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. பண்ணல, நான் 1 ரூபாய் வாங்கல இன்ன வரைக்கும். ஸோ அந்த மாதிரி டஃபஸ்ட் டைம்லலாம் என் கூட இல்லை. இப்போ என் குழந்தைய பார்க்க நான் அனுமதிக்கிறது இல்லை. ஓ, நீ அப்படி வரியா? ஏன்னா கோர்ட் பார்க்க சொல்லி அனுமதிக்குதுல, பார்க்க இல்ல சொல்லி. சார், அதுவும் எழுதி வாங்கியாச்சு. லைக் பார்க்க கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. உங்களை பிடிக்காம போனதுனால அல்லது உங்களுக்கு அவரை பிடிக்காம போனதுனால அவருக்கு உங்க பிள்ளையை பெத்த பிள்ளையை பிடிக்காம போகாது. அந்த சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சார். அதர் ஃபேக்டர்ஸும் வரும் சார். உன் காதலும் என் இல்ல, காதலும் அந்த குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? சட்டம் அதை அனுமதிக்குதுல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். வேண்டான்னு சொன்ன நீங்க யாரு? 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்று நீ எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வச்சா அந்த பையன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். எங்களை மாதிரி சிங்கிள் மதர் நாங்க பாருங்க தனியா எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லும்போது ப்ராபப்ளி அவங்களுக்கும் அதுல இருந்து ஒரு தைரியம் வரலாம். புரியல, தைரியம் வரலாம்னா அதுதானப்பா எனக்கும் புரியல. தைரியம் வந்து சரி நம்ம வேலைக்கு போகலாம், நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணும்ன்றதை நான் எம்பசைஸ் பண்ணல. இல்ல, நீங்க சொன்னது அப்படிதான் மீனா. இல்ல நோ அதுதான் இல்ல எங்களுக்கு அதை பத்தி